ஈழத்தில் தேசிய தலைவனோடு பாதுகாப்பு படையில் இருந்த முத்துக்குமார், எண்ணற்ற தடவை இங்கிருந்து ஆயுத தளவாடங்களை அனுப்பிய முத்துக்குமார், புலிகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த முத்துக்குமார், வீரப்பனார் இடத்துல என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி என்னையும் சேர்த்து விட்ட முத்துக்குமார், என்னை போராளியாக்கிய முத்துக்குமார், புதுக்கோட்டை வீதிகளில் ஒரு பழக்கடைக்கில் வைத்து வெட்டிய நாசகர கும்பலுக்கு பின்னால் சீமான் இருக்கிறார் என்கிற தகவல் இன்றைக்கு வெளிவருகிறது என்றால் சீமான் பதில் சொல்லுங்க. அயோக்கியர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்தில் யாரார் புகைப்படத்தையே மாட்டியிருப்பார். ஆனால் அந்த இயக்கத்தை தோற்றுவித்த எங்கள் அண்ணன் முத்துக்குமார் படத்தை ஒரு இடத்துல வைக்காத இங்கதான் எங்களுக்கு சந்தேகம் உண்டு. அவருக்காக நினைவிடம் அமைக்கப்படும் சொல்லி அப்பவே சீமான் அவர்கள் ஒரு வாக்குறுதி சொல்லி கிழிச்சாரு. எதுவுமே செய்யலையா? என்ன செஞ்சாரு? அந்த சமாதியை இடிச்சு தரைமட்டமாக்கின அந்த சேட்டை துரைமுருகனோட சேர்ந்து முத்துக்குமார் மனைவியை கட்டி வந்தான் இந்த சேட்டை. கல்லறை போய் பாருங்க, இல்லங்க கல்லறை மீது 1 டன் சாணத்தை கொண்டு போய் இறக்கி அந்த கல்லறையை நிர்மூலமாக்கியவர் இந்த சீமான். எங்கள் அண்ணன் உடல் அந்த மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருப்பதற்கு வருடம் ஆயிரக்கணக்கான பேர் அஞ்சலி செலுத்துகிற அந்த நிகழ்வை இன்றைக்கு தவிடுபடியாக்குவதற்கு காரணம் சீமான். இந்த சேட்டை துரைமுருகனுடைய மாமனாக இருக்கிற காளிமுத்து என்ன யோக்கியதற்கு ஒரு மகத்தான தலைவனை, ஒரு மகத்தான தமிழ்நாட்டின் வழிகாட்டினுடைய கல்லறையை அவர்கள் இடித்து நாசமாக்கி இருக்கிறார்கள் என்றால் இனிமேலும் நாம் தமிழரில் எவனாவது நான் நாம் தமிழர்னு சொன்னா அவன்லாம் சரியான தகப்பனுக்கு பிறந்தானா சந்தேகம் வரும்.